வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியலில் இருக்கக்கூடிய MCQ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு 4 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தோம். நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து BCGC அப்படிங்கிறது பிளாக் லெவல் கரியர் கைடன்ஸ் சென்டர், நம்ம கவர்மெண்ட்டோட கொஸ்டின் பேப்பரு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் 4 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ மீதி உள்ள கொஸ்டின்ஸு இப்போ பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இந்த வீடியோஸ் பொறுத்தவரையிலையும் அரசு பள்ளி மாணவர்களுடைய மருத்துவ கனவை நனவாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி. பெரும்பாலும் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் தமிழில் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தமிழில் மெட்டீரியல்ஸும் வந்து அந்தளவுக்கு அவைலபிளாக இருக்கிறது கிடையாது, கோச்சிங் சென்டர்ஸும் இருக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயனளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க, பயன்படுத்திங்க. தொடர்ந்து பாருங்கள், வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். நான் ஆல்ரெடி இந்த கிளாஸ் தொடங்குறப்ப சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபிசிக்ஸில் 45 கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி 180 அவுட் ஆஃப் 180 மார்க் வாங்குகிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக எவ்வளோ பண்ண முடியுமோ அதை கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருவோம். எல்லா டாபிக்ஸும் நெக்ஸ்ட்டு மே மந்த்து May 2026 நீட் எக்ஸாமுக்குள்ளே சிலபஸில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி லைன் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே MCQs எல்லாமே தரவாக வந்து போட்டுருவோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்துக்கங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுவோம், அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம். அதை மைண்டில் வச்சுட்டு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். 5th கொஸ்டின் பார்ப்போம். ஆல்ரெடி 4 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 5th கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரோட PDF லிங்க்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு பாருங்கள். ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நல்லது. The resistance of a wire is R. If the length of the wire is doubled by stretching, then the new resistance will be அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. R மின்தடை கொண்ட கம்பியின் நீளத்தை 2 மடங்காக்கும் போது புதிய மின்தடையின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயர் வந்து எப்போதுமே நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிலிண்டராக தான் தெரியும், ஒரு உருளையாக தான் தெரியும். அதனுடைய ஆரம்ப நீளம் வந்து Lன்னு வச்சுக்குவோம். அதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு, இந்த குறுக்குவெட்டு பரப்பு வந்து Aன்னு வச்சுக்குவோம். இதனுடைய மின்தடை ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா R. இப்போ இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இழுத்து இதனுடைய நீளத்தை டபுள் ஆக்குறாங்க. இப்படி நீளத்தை டபுள் ஆக்குறாங்க. நீளம் வந்து என்ன ஆகுதுன்னா 2L ஆகுது. நீளம் வந்து 2L ஆகுது. நீளம் இந்த பாருங்கள், ஒரு ஒயரை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அதனுடைய நீளம் அதிகமாக இருப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து குறையும். அப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து குறைஞ்சிருது. இப்படி இந்தளவுக்கு அதனுடைய தடிமன் வந்து குறைஞ்சிருது. அப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து என்ன ஆயிரும்னா, அங்கே பாருங்க, நீளம் வந்து 2 மடங்கு ஆனிச்சுன்னா குறுக்குவெட்டு பரப்பு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து 2 மடங்கு குறையும். அதாவது A/2 ஆயிரும். A/2 ஆயிரும். இப்போ இந்த ஒயரோட மின்தடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு மின்தடை ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, பேசிக்காக R = ρ × L/A இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் ரோங்கிறது மின்தடை எண். இந்த கம்பி எந்த பொருளால் செய்யப்பட்டிருக்கோ அந்த பொருளோட மின்தடை எண், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் த கிவன் மெட்டீரியல். ஓகே, ஒயரை பிடிச்சி இழுக்கிறதுனால இதனுடைய ரோ மதிப்பு மாறாது. இதுவும் காப்பர்னா அந்த ரோ மதிப்பு என்னது, இதுக்கும் ரோ தான், இதுக்கும் ரோ தான். ஸோ இது வந்து மாறிலினா அதை எடுத்துடலாம். எது சேஞ்ச் ஆகுது, லென்த்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ அதுக்கு மட்டும் நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இந்த ஆறுங்கிறது இது இந்த மின்தடை, R' அப்படிங்கிறது புதிய மின்தடையாக எடுத்துக்குவோம். அப்போ எது மாறுதோ L வந்து இப்போ என்ன ஆயிடுது, 2L ஆயிடுது. அப்போ இங்கே வந்து என்ன சொல்லலாம், 2Lன்னு போடலாம். இங்கே ஏரியா வந்து என்ன ஆயிடுது, A/2 ஆயிடுது. அப்போ என்ன பண்ணலாம், A/2 போடலாம். இப்போ என்ன ஆகும் பாருங்கள், R' இந்த 2 வந்து இங்கே வந்துடும். அப்போ 2 × 2 4 ஆயிரும். 4L/A. ஓகே, அப்போ L/Aங்கிறது என்னது, ஆல்ரெடி L/Aங்கிறது R. அப்போ R' என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 times of R அப்படின்னு தெரியும். R' 4 times of R. ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. எத்தனை ஆப்ஷன்னா, ஆப்ஷன் B. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. ஓகே, அதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 6 என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
n equal resistors are first connected in series and then connected in parallel. What is the ratio of the maximum to the minimum resistance அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. n 1/n ஸ்கொயர் n ஸ்கொயர் 1/n. சம மின்தடை கொண்ட n மின்தடையாக்கிகள் முதலில் தொடர் இணைப்பிலும் பிறகு பக்க இணைப்பிலும் இணைக்கப்படுகிறது எனில் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச மின்தடைகளின் தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம n மின்தடைகளை தொடர் இணைப்பில் இணைச்சா, சமமான மின்தடைகள் n மின்தடைகளை தொடர் இணைப்பில் இணைச்சா அதனுடைய தொகுபையின் மின்தடை என்ன ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம், சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து NR. இது என்னது? சமமான மின்தடைகள் n மின்தடைகளை தொடர் இணைப்பில் இணைச்சா இது மாதிரி எத்தனை ஆர் 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 அப்படின்னு சொல்லிட்டு n மின்தடைகள் 10 மின்தடையோ 20 மின்தடையோ 100 மின்தடையோ அதை வந்து தொடர் இணைப்பில் இணைச்சா அதனுடைய தொகுப்பின் மின்தடை ஃபார்முலா இது. இப்போ இதே மின்தடையை வந்து நம்ம பக்க இணைப்பில் இணைச்சோம் அப்படின்னா, இதே R மின்தடையை நம்ம பக்க இணைப்பில் இணைக்கிறோம் அப்படின்னா, இப்படி பக்க இணைப்பில் இணைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பேட்ரி ஆர் செல்லோட இணைக்கிறோம் அப்படின்னா, அப்போ தொகுப்பின் மின்தடை என்ன ஆகும்னா RP = R/N ஆயிரும். R/N ஆயிரும். ஓகே, இது தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக. இது எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் எல்லா மின்தடையும் சமமான மதிப்பு இருந்தால் தான். வெவ்வேறு மின்தடை இருந்ததுன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் த மேக்ஸிமம் டு த மினிமம் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. இப்போ தொடர் இணைப்பில் இருக்கும்போது என்ன மின்தடை, பக்க இணைப்பில் இருக்கும்போது என்ன மின்தடை, அதாவது சீரிஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன் ரெண்டுக்குள்ள ரேஷியோன்னு அப்படி டேரெக்டாக கேட்கல, அதே இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. என்னன்னா மேக்ஸிமம் டு மினிமம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச மின்தடைகளுடைய தகவல்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு எப்போ அதிகபட்ச மின்தடை கிடைக்கும், எப்போ குறைந்தபட்ச மின்தடை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இப்போ பார்க்கும்போது தெரியுதுங்க பாருங்கள், இது NR அப்படின்னா R வந்து இப்போ வந்து 2 Ω அப்படின்னா 10 மின்தடை கனெக்ட் பண்ணியிருக்குன்னா 10 × 2 20 Ω கிடைக்கும். அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, R வந்து 2 அப்படின்னா R/10 2/10 0.2 தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ இங்கே வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணுறப்ப, தொடர் இணைப்பில் கனெக்ட் பண்ணுறப்ப மின்தடைகள் வந்து என்னது அதிகபட்ச மதிப்பு வந்து பெறுது. அதே பேரலல் கனெக்ஷனில் பக்க இணைப்பில் பண்ணுறப்ப மொத்த மின்தடை வந்து என்னது குறையுது, குறைந்தபட்ச மதிப்பு பெறுது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அதிகபட்சம் பை குறைஞ்சபட்சம், மேக்ஸிமம் டு மினிமம் அப்படின்னா RS/RP அதான் கேட்குறாங்க. RS வந்து என்னது NR, பை RP என்னது R/N. அப்போ R/N. இப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த R கேன்சல் பண்ணிடலாம், இந்த N மேலே வரும். அப்போ N × N என்ன ஆகும், N² ஆகும். அப்போ இதுதான் ரேஷியோ. ஆன்சர் வந்து என்னது N². ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இது வந்து எத்தனாவது கொஸ்டின், 6th கொஸ்டின், ஆப்ஷன் C. ஆப்ஷன் C நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பார்ப்போம். 7th கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2 காப்பர் ஒயர்ஸ், ரெண்டுமே காப்பர் ஒயர் தான், have their masses in the ratio 2:3 and the length in the ratio 3:4. The ratio of their resistance is அப்படின்னு கேட்குறான். 2 காப்பர் கம்பிகளின் நிறைகளின் விகிதம் 2:3 மற்றும் நீளத்தின் விகிதம் 3:4 எனில் மின்தடைகளின் தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மின்தடைகளுடைய தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா முதல்ல எழுதிக்குவோம். ரெண்டுமே காப்பர் சியூன்னு வச்சுக்கோங்க. 2 காப்பர் ஒயர், இதுவும் காப்பர் ஒயர் தான், இன்னொன்று காப்பர் ஒயர் தான். 2 காப்பர் ஒயர், அதனுடைய மாசஸ் ரேஷியோ நிறைகளின் விகிதம் வந்து 2:3. அதாவது M1/M2 வந்து கொடுத்துருக்காங்க. M1/M2 வந்து 2/3ன்னு சொல்லியாச்சு, 2:3. அடுத்து லென்த் இந்த ரேஷியோ 3/4ன்னு சொல்கிறாங்க. அதாவது L1/L2, L1/L2 வந்து 3:4ன்னு சொல்கிறாங்க, 3:4. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா மின்தடைகளின் தகவு என்னன்னு கேட்குறாங்க. R1/R2 கேட்குறாங்க, R1/R2 கேட்குறாங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின் இது. எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச இதிலேருந்து பாருங்கள். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், R = என்ன தெரியும், R = ρL/A. இதான் வந்து ஃபார்முலா. மின்தடை அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, இதில் 2 ஒயருமே காப்பர் ஒயர், 1, 2 ரெண்டுமே காப்பரில் செஞ்சுருக்காங்கன்னா அப்போ ரோ வந்து என்னது மாறாது, ரெண்டுக்குமே ரோ வந்து சேம். அப்போ அதை எடுத்துடலாம் நம்ம, ஏன்னா நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்ப ρ/ρ கேன்சல் ஆயிரும். அப்போ L தான். இப்போ நமக்கு வந்து என்னது L இருக்குது. L வந்து நீளங்களின் விகிதம் இருக்குது, ஆனால் A கொடுக்கல, ஏரியா கிராஸ் செக்ஷன் குறுக்கு வெட்டு பரப்பு வந்து அதனுடைய ரேஷியோ கொடுக்கல, அதுக்கு பதிலாக நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய உள்ளே கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை அண்டு டிவைட் பை L பண்ணுறேன். எது ஆன் ரைட் ஹேண்ட் சைடு, எந்த சைடு, இந்த ஈக்குவேஷனில்
ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறோம்னா மல்டிப்ளை பை எல் அண்ட் டிவைட் பை எல் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஆர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் பண்ணுறேன். ஆர் ஈக்குவல் டு எல் இன்ட்டு எல்லால் பெருக்குன்னா எல் ஸ்கொயர்ட் ஆகும். எல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ இன்ட்டு எல், ஏ இன்ட்டு எல் ஆகிடும். இப்போது இந்த ஏ இன்ட்டு எல்னால் என்னது, குறுக்கு வெட்டு பரப்பு இன்ட்டு நீளம். ஒரு ஒயர் இருக்குது, ஒயர் வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும் இல்லையா, சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். அதனுடைய நீளம் இன்ட்டு குறுக்கு வெட்டு பரப்பு, இது ரெண்டும் பெருக்குன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதனுடைய பருமன் கிடைக்கும், வால்யூம் கிடைக்கும், கன அளவு. அப்போ இது வந்து என்னது, ஏஎல் ஈக்குவல் டு என்னது, வால்யூம் வி, வோல்டேஜ் கிடையாது, வால்யூம் கன அளவு. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், எல் ஸ்கொயர்ட் பை வின்னு சொல்லலாம். இன்னமும் நமக்கு இந்த நிறை வரல. இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, நம்மளுக்கு தெரியும் டென்சிட்டி, அடர்த்தி, பொருளுடைய அடர்த்தி, டென்சிட்டி இங்கே நான் வழக்கமாக ரோன்னு சொல்லுவோம். டென்சிட்டி வந்து ரோங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இங்கே நான் ஆல்ரெடி ஒரு ரோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மின்தடை என்ன இருக்கிறதுனால நான் வந்து டென்சிட்டிக்கு டிங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறேன். டி டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம், நிறை பை பருமன். இது தெரியும் நமக்கு. ஓகே, இப்போ இதிலேருந்து இங்கே நம்மளுக்கு வால்யூம் தானே இருக்குது. இதிலேருந்து வால்யூம் ஈக்குவல் என்ன எழுதலாம், வால்யூம் ஈக்குவல் டு டி இங்கே வந்துடும், எம் பை டி அப்படின்னு எழுதலாம், எம் பை டி. அப்போ இந்த இடத்துல இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஆர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்ட் பை விக்கு பதிலானது எம் பை டி. ஓகேயா, இந்த டி அப்படிங்கிறது இங்கே மாறுதா அப்படின்னா, டினா என்னது, டென்சிட்டி, அடர்த்தி அப்படின்னா காப்பர்னு எடுத்துக்கிட்டா அது எந்த காப்பர் ஒயராக இருந்தாலும் சரி அதனுடைய அடர்த்தி வந்து என்னது மாறாது. 1 மீட்டர் நீளமுள்ள காப்பர், 2 மீட்டர் நீளமுள்ள காப்பர், அதுக்கு எல்லாமே வந்து என்னது மாறாது. நிறைய அதிகமாக உள்ளது கம்மியாக உள்ளது, அடர்த்தி வந்து மாறாது. அப்போ அடர்த்தியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது மாறலிங்கிறதுனால அதை தூக்கிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், ஈக்குவேஷன் இதை எடுத்துட்டோம்னா ஆர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்ட் பை எம்னு கிடைக்குது. இதுதான் ரிலேஷன். நம்மளுக்கு தேவையான ரிலேஷன் வந்து என்னது, ஆர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்ட் பை எம். ஓகே, இதுதான் வேணும் நமக்கு. ஓகே, அதாவது 2 கம்பி அதனுடைய ரெண்டும் ஒரே பொருளால் செய்யப்பட்டிருக்கும், அது ரொம்ப முக்கியம். அதனுடைய நீளத்திலான விகிதம் நிறைக்கான விகிதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதனுடைய மின் தடைகளுடைய விகிதம், ரேஷியோ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம டேரெக்டாக இதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா, தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைம்லாம் சேவ் ஆகும். ஆர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்ட் பை எம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும், ஃபார்முலா லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேயா, 2 கம்பி நீளத்தை எல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது, எல் ஸ்கொயர்ட் பை எம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும், ஃபார்முலா லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ எல் ஸ்கொயர்ட் பை எம் இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் போடுறேன், இடம் இல்லாதனால. இப்போ இதை அழிச்சிட்டு கூட பண்ணுறேன். இது வரலையும் நோட் பண்ணிங்க, அழிச்சிட்டு கூட நான் வந்து அடுத்தது பண்ணுறேன். இப்போ என்ன வரும், நமக்கு வந்து ஆர் ஈக்குவல் டு தேர்ஃபோர் ஆர்1 பை ஆர்2 ஈக்குவல் டு என்னதுங்க, எல் ஸ்கொயர்ட் பை எம்மா. அப்போ L1 ஸ்கொயர்ட் பை L2 ஸ்கொயர். ஓகே, பை எம் இருக்குது, அது ரெசிப்ரோக்கல். அப்போ ரெசிப்ரோக்கல்னால் என்ன அர்த்தம், இங்கே பாருங்க 1/2னா அங்கே வந்து 2/1 வரும், ஏன்னா கீழே இருக்கிறதுனால டினாமினேட்டர் இருக்கிறதுனால. அப்போ M2 பை M1 வரும், M2 பை M1. இப்போ பாருங்கள் L1 பை L2, L1 ஸ்கொயர் பை L2 ஸ்கொயர்னா L1 பை L2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறான். இப்போ L1 பை L2 ரேஷியோ என்னது 3/4. அப்போ என்னது 3/4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதும், 3/4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு M2 பை M1 என்னது, M1 பை M2 தான் 2/3. அப்போ M2 பை M1 வந்து 3/2ன்னு வரும். ஓகே, அப்போ என்ன வரும் பாருங்கள், 3 ஸ்கொயர்டு 9 இன்ட்டு 3 27, 4 ஸ்கொயர்டுன்றது 16 இன்ட்டு 2 32. அப்போ 27/32ன்னு வரும். ஆன்சர் வந்து 27/32. ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா 27/32. கொஸ்டின் நம்பர் வந்து 7, கொஸ்டின் நம்பர் 7 27/32ங்கிறது ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, இந்த ஃபார்முலா தெரியும், நோட் பண்ணிக்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பிக்கு இடையே தொகுபையின் மின்தடையின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்சர். சரியா, என்ன சர்க்யூட் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏங்கிற புள்ளி வந்து இங்கே இருக்குது, ஏ, பிங்கிற புள்ளி இங்கே இருக்குது. இதுக்கு இடையில 3 மின்தடைகளை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒன்று வந்து 2R, இது 2R, இன்னொரு மின்தடையும் 2R,
இன்னொரு மின்தடை வந்து ஆர். இது மாதிரி 3 மின்தடைகளை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இடையில புள்ளி இருக்குது. இந்த புள்ளிக்கு பேர் வந்து சி. இது வந்து சி. இந்த புள்ளி வந்து டி இடையில இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏவும் டியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஏவும் டியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சியும் பியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதையும் இப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்படி ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஏக்கும் பிக்கும் இடையில எவ்வளோ தொகுபயன் மின்தடை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதான் ஆன்சர். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த சர்க்யூட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன சிம்பிளிஃபை பண்ணால் முதல்ல இங்கே பாருங்கள், ஏபி ஏங்கிற புள்ளி இங்கே இருக்குது. இந்த ஏங்கிற புள்ளியிலேருந்து ஒரு ஒயர், வேறு எதுவும் அந்த இடத்துல மின்தடையெல்லாம் கிடையாது. மின்தடை இருந்ததுன்னா அதனோட அர்த்தம் வேறு. ஒயர் வெறும் ஒயர் தான். அதை கொண்டு போயிட்டு டியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏங்கிற புள்ளியும் இங்கே தான் இருக்குது, டிங்கிற புள்ளியும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். பியை எங்கே போய் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு சியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பி புள்ளியும் சி புள்ளியும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒவ்வொரு மின்தடையாக கனெக்ட் பண்ணுவோம். இந்த மின்தடை எந்த 2 புள்ளி இடையில இருக்குன்னு பாருங்கள். 2R வந்து எதுக்கு இடையில இருக்குது, ஏவுக்கும் சிக்கும் இடையில இருக்குது. அப்போ ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. அதுக்கு இடையில வந்து என்ன பண்ணணும், 2Rன்னு போட்டுடணும். 2R முடிஞ்சு போச்சு. அடுத்த மின்தடை பார்ப்போம். 2R. இந்த 2R எதுக்கு இடையில இருக்குது, சிக்கும் டிக்கும் இடையில இருக்குது. இங்கே பாருங்கள், சி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, 2 புள்ளி தான். அப்போ அதுக்கு இடையில இன்னொரு 2Rஐ கனெக்ட் பண்ணிடுறோம். 2R. ஓகே. அடுத்து இந்த ஆர் எந்த 2 புள்ளி இடையில இருக்குது, டிக்கும் பிக்கும் இடையில இருக்குது இல்லையா. அப்போ டி இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு இடையில தான் இது வந்து ஆர். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த 3 மின்தடைகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி தெரியும், சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது எல்லாமே என்ன இருக்குது, பேரலல் கனெக்ஷனில் இருக்குது, பக்க இணைப்பில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே. அப்போ பக்க இணைப்பில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து தொகுபயன் மின்தடை என்ன வரும், இது எல்லாமே பக்க இணைப்பில் இருக்குது. தொகுபயன் மின்தடை என்ன வரும், 1/RP ஈக்குவல் டு 1/2R ஃபார்முலா ப்ளஸ் 1/2R ப்ளஸ் 1/R என்ன வரும். இங்கே பாருங்கள், 2R எல்சிஎம் காமனாக எடுக்கலாம். 2R 1 + 1 2 ஆகிடும். அது ப்ளஸ் 1/R இருக்கும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/RP ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, இங்கே ஒரு 1/R ப்ளஸ் 1/R என்ன கிடைக்கும், 1/RP ஈக்குவல் டு 1/R ப்ளஸ் 1/R இருக்குது. R காமனாக எடுத்தோன்னா எல்சிஎம் மேலே 1 + 1 2 ஆகிடும். அப்போ 1/RP ஈக்குவல் டு 2/R. அப்போ RP ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், R/2ன்னு கிடைக்கும். R/2 இதான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் வந்து இருக்கா அப்படின்னா இருக்குது. என்ன ஆப்ஷன்னா R/2 அப்படிங்கிறது வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, ரெண்டுலேயுமே R/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி, ஆர், ஆப்ஷன் டி ரெண்டுமே வரும். ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியும் R/2 இருக்குது, ஆப்ஷன் டியும் R/2 இருக்குது. ஸோ 2 ஆப்ஷனுமே வரும். இல்லை, இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்குது. 2R/3 அப்படின்னு ஆன்சர் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணிக்குவோம், எதுவும் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்குவோம். ரைட், கரெக்ட் தான். இது இந்த ஆன்சர் R/2 தான். இங்கேயும் 2R வந்திருந்தனா தான் நமக்கு வந்து என்னென்னா 2R/3 அப்படின்னு வரும். இங்கேயும் 2R வந்துருதுன்னா 2R/3ன்னு வரும். இங்கே R தான், கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது 2R, இது 2R, இது R தான், 2R கிடையாது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இது தான். ஓகே, அதை நோட் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பார்ப்போம். 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the specific resistance of manganene is 50 × 10⁻⁸ ohm meter. The resistance of a cube of length 50 cm will be அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேங்கனின் கம்பியின் மின்தடை எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 × 10⁻⁸ ஓம் மீட்டர் எனில் 50 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட கனசதுரத்தின் மின்தடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேங்கனின் சொல்லியாச்சு. மேங்கனின் அதோட மின்தடை எண் மதிப்பு, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ρ ஈக்குவல் டு 50 × 10⁻⁸ ஓம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. மேங்கனின்ங்கிறது ஒரு அல்லாய், நம்மளுக்கு தெரியும், உலோக கலவை. சரி, அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கியூப் ஆஃப் லென்த் 50 சென்டிமீட்டர் வில் பி. அதாவது ஒரு கியூப், இது வந்து ஒரு கியூப், கனச்சதுரம். மேங்கனினால் செய்யப்பட்ட ஒரு கனச்சதுரம், சரியா, உலோக கனச்சதுர பிளாக்.
அதனுடைய நீளம் வந்து எவ்வளோ சொல்லுவோம், 50 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நீளம்னா என்னது, இந்த ஒரு பகுதி மட்டும், இது வந்து என்னது, இது மட்டும் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 50 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. 50 சென்டிமீட்டர், சரியா? அப்போ 50 சென்டிமீட்டர்னால் நமக்கு வந்து அதை மீட்டரில் சொன்னால் எவ்வளோ, 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ 50 சென்டிமீட்டர்னால் பாதி, அப்போ 0.5 மீட்டர்னு நமக்கு தெரியும். எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிங்க. எல் வந்து என்னது, 0.5 மீட்டர், இது தெரியும். இப்போ நமக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கனசதுரத்தின் மின்தடை கேட்குறாங்க. இதனுடைய மின்தடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மின்தடைக்கு வந்து ஃபார்முலா என்ன, நமக்கு ஃபார்முலா R = ρ × L/A. இதுதான் வந்து ஃபார்முலா. R = ρ × L/A. சரியா? இப்போ எல் வந்து என்னது, இங்கே இருக்குது. இது எல்லுன்னா இதுவும் எல்லு தான். ஓகே, அந்த டைரெக்ஷனில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரோ மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஏ என்னது ஃபார்முலா, ஏன்னா என்னது, L × L. ஏன்னா கனசதுரம் நீளம் இன்ட்டு அகலங்கிறப்ப நீளம் இன்ட்டு நீளம் வந்துடும். அப்போ என்ன வரும், இது ρ × L/ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும், L × L போடணும். அப்போ இதில் ஒரு எல், இதில் ஒரு எல் கேன்சல் ஆகிரும். ஈக்குவல் டு ρ/Lன்னு வரும். ரோவோட வேல்யூ என்ன வரும், 50 × 10⁻⁻8 இல்லையா? 50 × 10⁻⁻8 டிவைடட் பை எல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. 0.5. ஓகே, அப்போ இந்த 0.5ல் இந்த 50 எத்தனை டைம்ஸ் இருக்குது, இந்த 0.5ஐ 100ஆல் பெருக்குனீங்கன்னா 50 கிடைக்கும். அப்போ 100. ஓகே, அப்போ 100 × 10⁻⁸. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா 100ங்கிறது என்னது, 100 × 10⁻⁻8. 100னா 10⁻2ன்னு எழுதலாம். இது வந்து 10⁻2. அப்போ 10⁻2 × 10⁻⁻8னா எவ்வளவு, 2 - 8 - 6. அப்போ 10⁻⁻6 R தான் கேட்குறோம். அலகு வந்து என்னது, ஓம் இல்லையா? யூனிட் வந்து ஓம். 10⁻⁻6 ஓம். இதான் ஆன்சர். ஆப்ஷன் இருக்கான்னா இருக்குது. 10⁻⁻6 ஓம் வந்து ஆப்ஷன் ஏ. அப்போ 9th கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if 400 ohm of resistance is made by adding 400 ohm resistance of tolerance 5%, then the tolerance of the combination is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5% மாறுபடும் அளவு கொண்ட 100 ஓம் மின்தடையை கொண்ட 4 மின்தடையாக்கிகளை பயன்படுத்தி 400 ஓம் மின்தடையை உருவாக்கினால் மின்தடை தொகுப்பின் மாறுபடும் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்னன்னா, ஒவ்வொன்றும் 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 100 ஓம் இது மாதிரி 100 ஓம் 4 மின்தடைகள் கொடுக்கப்படுது. 4 ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு 400 ஓம் உருவாக்குறாங்கன்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை வந்து சீரீஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணணும், தொடர் இணைப்பில் இணைக்கணும். அப்போ 100 100 100 அப்போ தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 400 ஓம் கிடைக்கும். இப்போ ஒவ்வொன்றிலையுமே எவ்வளோ டாலரன்ஸ் இருக்குது அப்படின்னா 5% இருக்குது. இதுலேயும் 5% இருக்குது, இதுலேயும் 5% இருக்குது, இதுலேயும் 5% இருக்குது, இதுலேயும் 5% இருக்குது. இப்போ மொத்த டாலரன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மொத்த மின்தடை வந்து 400 ஓம் கிடைக்கும். 400 ஓமில் எவ்வளோ டாலரன்ஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம 11th படிச்சிருக்கோம். எரர் அனாலிசிஸ், ப்ராபகேஷன் ஆஃப் எரர், பிழை பரவல், அதில் வந்து படிச்சிருக்கோம். அளவுகளை வந்து கூட்டுறப்போ வந்து என்ன ஆகும்னா அதனுடைய பிழைகளும் என்ன ஆகும், கூடும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ 100, இப்போ வந்து 100 மொத்த மின்தடை என்ன அப்படின்னா RS = 100 + or - 5%, 5% ப்ளஸ் 100, இதான் அதுக்கு அர்த்தம். 100 + or - 5% ப்ளஸ் 100 + or - 5% ப்ளஸ் 100 + or - 5%. ஓகே, இப்போ என்ன வரும், இதெல்லாமே ப்ளஸ்ஸு. அப்போ 100 + 100 + 100, 100 + 100 + 100 + 100 எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இடையில இருக்குது 5%. ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% மேலே தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு இடையில என்ன இருக்குது, 2 இதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம். 5% + 5% + 5% + 5% எவ்வளோ கிடைக்கும், அப்போ 400 + or - 4×5 20. ஸோ 20% ஆயிடும். ஓகே, 20% ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து கூட்டுறப்ப நமக்கு வந்து 400 + or - 20%. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா ஏ, ஆப்ஷன் ஏ, 20% அப்படின்னு நோட் பண்ணி. ரைட், இது வரலையும் இருக்கட்டும். 10 கொஸ்டின்ஸ் வரலையும் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பரில். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.